نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இன்றைக்கு 30வது ஜுஸுவிலே அபஸ வ தவல்லா என்ற ஒரு சூரா ஓதப்பட்டது. இந்த சூரா இறக்கி வைக்கப்பட்டதனுடைய பின்னணி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய பெரும் தலைவர்கள், குறைஷி காஃபிர்களிலேயே பெருந்தலைவர்கள் உத்பத் இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், வலீத் இப்னு முகைரா, இது போன்ற பெருந்தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப விரும்பினார்கள். சொல்லப்போனால் பேராசை கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும் கூட்டம் அப்படியே இஸ்லாத்தில் வந்து விடுவார்கள் என்கிற ஒரு ஆசை தான் அவர்களுக்கு. சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் தினம் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயும் சில விஷயங்களை கேட்டறிந்தார்கள். இப்படி பேசி கொண்டிருக்கிற போது அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்ற ஒரு சஹாபி, கண் தெரியாத ஒரு சஹாபி, இப்னு உம்மி மக்தூம் அப்படின்னா உம்முன்னு சொன்னால் தாய், மக்தூம்னு சொன்னாலே பார்வை மறைக்கப்பட்டவர். இந்த பார்வை மறைக்கப்பட்டவர் அதாவது குருடர் அவருடைய தாய் உம்மு மக்தூம், அவருடைய மகன். அதுதான் இவங்க அப்துல்லா என்ற பெயருடைய அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவினுடைய அதே போல் மதீனாவிலேயும் 2 முஅத்தின்கள் இருப்பார்கள். அதிலே ஒருவர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் வருகிறார்கள். ரசூல்லா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவர் கண்ணு தெரியாது. அவர் வர்றாரு, ஏதோ கேட்குறாரு. நபி அவங்க டிஸ்டர்பாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த தலைவர்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அவனுங்களுடைய புத்தி என்னன்னா, கீழ்த்தரமானவர்கள் ஏழைகள் எல்லாம் அவர் நம்முடனே வந்து உட்காரக்கூடாது. நம்முடைய செட்டிங் வேறு, அவனுடைய செட்டிங் வேறு. நம்ம இடங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுகள் கீழ்த்தரமானவனுங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது, அடிமைகள் வந்து இருக்கக்கூடாது, ஏழைகள் வந்து கூட உட்காரக்கூடாது. நம்ம தலைவர்கள், நம்ம பணக்காரர்கள், எல்லாம் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற நினைப்பில் அவனுக்கு இருந்தான். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் வருகிற போது அவனுக்கெல்லாம் முகத்தை சுளிக்கிறார்கள், சரிதான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் வந்து இடையில கேட்டுக்கிட்டே இருக்கிறாரே என்று முகம் சுளித்தார்கள். சொல்லப்போனால் முகம் கடுகடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அதுதான் அபஸ. அபஸ என்று சொன்னால் முகம் கடுகடுத்தார்கள். வத்தவல்லா புறக்கணித்தார்கள். அங்கே அமா அஞ்சாஹுல் அமா, கண் 2ம் தெரியாதவர். அமா என்று சொன்னால் முழுக்க பார்வையே இல்லாதவர் அங்கு வந்தார் அப்படின்னு தொடங்குது. இப்போது அல்லாஹ்வுடைய ஒரு கண்ணோட்டம், ரசூலுடைய ஒரு கண்ணோட்டம். அல்லாஹ் என்ன விரும்புகிறான், இவனுக்கெல்லாம் எந்த காலத்துலேயும் ஈமான் கொள்ள மாட்டானுங்கிறது அல்லாஹ்வுடைய லிஸ்ட்டில் இருக்குது. ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறீங்கிற மாதிரி அல்லாஹ் கேட்குறான். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமினுடைய ஈமான் இருக்குதே, பலமான ஈமான், அசைக்க முடியாத ஈமான். என்ன நஷ்டங்கள் வந்தாலும் சரி, உயிருக்கே ஆபத்தானாலும் சரி, ஈமானை இழக்க அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இந்த தலைவர்களோ பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள், கண்டிஷன்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஈமான் சந்தேகத்திற்குரிய ஒன்று. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமினுடைய ஈமான் இருக்குது, வலுவான ஒன்று, சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு ஈமான். எனவே அவருக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசை, இவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தால் இவர்களுக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்திற்கு வருவார்களே என்கிற ஒரு ஆசை அவர்களுக்கு இருந்தது. எனவே நம்ம ஆளு தானே அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம், அவர் பின்னால் வேணால் அவருக்கு பேசிக்கலாம், அவருக்கு விளக்கம் சொல்லிக்கலாம், இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவரந்துக்கு இடையில வர்றாரு என்று நினைத்தார்கள். எனவே இடையில வந்து அவருக்கு ரசூல்லா எங்கே இருக்கிறாங்க, ரசூல்லா எப்படி இருக்கிறாங்க, ரசூல்லா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த காட்சியை பார்க்குற அளவுக்கு கண்ணில் பார்வை இல்லை. சுத்தமாக 2 கண்ணும் தெரியாத அவங்களும் தெரிஞ்சிருந்தால் வரமாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்குது, எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்க வரமாட்டாங்க. யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தான் விளங்குனாங்க. ரசூல்லாவுடைய சத்தம் கேட்கிறது. எனவே ஒரு மசாலா கேட்கிறார். அது எப்பவும் கேட்கலாம். அப்போ நபி அவர்களுடைய சிந்தனை என்ன, இது எப்பவும் கேட்கலாமே, எப்போ நம்முடைய மஜ்லிஸுக்கு வர்றவர் தானே இவருக்கு எப்போவுமே விளக்கம் சொல்லிக்கலாமே, இந்த நேரத்தில் ஏன் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறார்? அப்போ நபி அவர்களுடைய சிந்தனையும் ஒரு வகையில் சரிதான். இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஈமானுக்கு முக்கியத்துவமே தவிர காசு பணங்களுக்கு முக்கியம் அல்ல. இவர்கள் தலைவர்களாக இருக்கலாம், சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், காசு பணங்கள் சொத்து சுகங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உறுதியான ஈமான், வலுவான ஈமானை கொண்டிருக்கின்ற, எதையுமே பார்க்காமல் கேட்டு கொண்டு மட்டும் ஈமான் கொண்டு காலமெல்லாம் ஈமானிலே உறுதியாக நிற்கின்ற அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நபி அவர்களை கண்டிக்கிறான். அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் செய்தது அவர்களுடைய சிந்தனையிலும் தவறில்லை. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் யாருக்கும் இடையூறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வரவும் இல்லை. இந்த காட்சி அவர்களுக்கு தெரியாது. ரசூல்லா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோமாங்கிறது தெரியாது அவருக்கு. இப்போ அல்லாஹ் வந்து கண்டிச்சான். இப்போ இந்த இடத்தில் மட்டுமல்ல, வேறு சில இடங்கள்லேயும் அல்லாஹ் கண்டிக்கிறான். கண்டிக்கிறான்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பாசத்தோடு கண்டிக்கிறான், கண்ணியமான முறையிலே கண்டிக்கின்றான். சொல்லப்போனால் செல்லமாக கண்டிக்கிறான் அல்லாஹ். கோபம் வந்து திட்டி பேசுறது, கோபம் வந்து கடுகடுத்து பேசுறதுங்கிறது வேற, செல்லமாக கண்டிக்கிறது. இப்போது நம்முடைய அம்மாவோ அத்தா ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு அவர் போகிறது சரியில்லைங்கிறது உனக்கு படுது. அப்போ அவர்கிட்ட ஏன் தான் அங்கெல்லாம் போகிற, நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போகிறீங்க, ஏன் இங்கே இப்படி இருக்கலாமில்ல, அப்படி செய்யலாமில்ல, இவங்கள்ட்ட பேசலாமில்ல, நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு சொல்லி மகன் கேட்குறானே, இது ஆட்சேபனை அல்ல, அவரை திட்டுவதாக அர்த்தம் அல்ல, கண்டிப்பதாக அர்த்தம் அல்ல. ஒரு பாசத்தின் பிணைப்பிலே மகனை பற்றி சொல்லுகிறார், ஏன் இப்படி போகிறீங்க. அது மாதிரி தான் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உலகத்திலே எந்த அன்பியாக்களின் மீதும் இல்லாத, எந்த படைப்பின் மீதும் இல்லாத அபரிமிதமான அன்பை காட்டுகின்ற அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து பேசுவானா? இல்லை. அந்த கண்டனம் இருக்கிறதே, அது பாசத்துடன் கூடிய ஒரு கண்டனம், செல்லமாக கண்டிக்கிறது. அந்த மாதிரி தான் இதை நாம் நல்ல விளங்கணும். ஏனென்று சொன்னால் வேறு ஆயத்துகளும் இந்த மாதிரி வந்திருக்குது. ஒரு இடத்துல மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு அசருக்கு பின்னால் போவாங்க, சும்மா லேசான ஒரு சந்திப்பு, இரவு தங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு ஒரு வீடு அங்கே போவாங்க. அதில் ஒரு நாள் அசருக்கு பின்னால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போனவங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஆயிஷா ஹப்ஸா இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனாங்களே, ஏன் லேட் ஆகுதுன்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்தால் அங்கே எங்கே போயிட்டு வந்தாங்க என்னங்கிறத நாம் அவங்கள்ட்ட விசாரித்து எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க.
கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு தேன், மகாஃபீர் அப்படின்னு ஒரு தேன், அந்த தேன் ஒரு மாதிரியான வாடை அடிக்கும். அது நல்ல வாடை அல்ல, ரசூலுல்லாவுக்கு பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு வாடை. அந்த மகாஃபீருடைய தேன், அந்த வாடை உள்ள தேனை குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. வாயிலிருந்து அந்த வாடை வருது. அப்போ இங்கிருந்து தான் வந்திருக்கிறாங்க, இங்கே போய் ஸ்பெஷலாக இதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்கங்கிற மாதிரி விளங்கிட்டாங்க. அப்போது இந்த 2 பேரும் நபி அவர்கள் மீது கோபப்படுறாங்க, கோபிச்சுக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன யோசிச்சாங்களோ தெரியல, இனிமேல் சத்தியமாக நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இந்த மகாஃபீர் என்ற தேனை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மனைவிமார்களுடைய பொருத்தத்தை தேடி நீங்கள் ஏன் சத்தியம் செய்கிறீங்க? லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத்த அஸ்வாஜி. அல்லாஹ் தான் மன்னிக்கிறவனாச்சே, இது ஒரு பெரிய தப்பெல்லாம் இல்லையே. ஒரு மனைவி இல்லாமல் வேறொரு மனைவி இடத்துல போய் கொஞ்ச நேரம் அதிகமாக தங்கிட்டு வர்றதுனால என்ன தவறு இருக்குது? இவங்க கோவிச்சுக்கிறாங்கங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் மேலே சத்தியம் செய்கிறீங்களே, அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு தேனை நீங்கள் ஏன் ஹராம் ஆக்கிறீங்க அப்படிங்கிறான். இப்போது இதை எப்படி வேணாலும் பேசலாம். அல்லாஹ் கண்டிச்சான், எப்படி நீங்கள் ஹலாலான ஒன்றை ஹராமாக்க முடியும்? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லையே. இப்படியெல்லாம் பேசலாம். இப்போ நான் சொன்னேன், மகன் அத்தாவை பார்த்து ஏன் தான் நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு கேட்டானே, அதையே எதுக்கு போனீங்க நீங்கள்? என்ன அங்கே வேலை உனக்கு? இது ஒரு பாணி. இது கண்டிக்கிற மாதிரி, இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவனுங்கள்ட்ட எல்லாம் போய் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, கண்டிக்கிறேன் நான். இது ஒரு பாணி. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை கூட புரியாமல், மற்ற ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் கூட பார்க்காமல் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் கண்டிச்சான். ரொம்ப கண்டிச்சிருக்கிறான். பாருங்கள், இன் அஷ்ரக்த லயஹபத்தன்ன அமலுக், அந்த ஆயத்து வருது. ஷிர்க் வச்சிங்க, உங்களுடைய அமல்களெல்லாம் நாசமாயிரும், கையை வெட்டிடுவோம். வலவு தகவல் அலைனா பாதல் லகாவில் லஅഖذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين. நான் சொல்லாத ஒன்றை நீங்களாகவே உண்டாக்கி இட்டுக்கட்டி நான் சொன்னதாக நீங்கள் சொன்னால் கையை முறிச்சிருவோம். குர்ஆனுடைய ஆயத்து இதெல்லாம். இதுவெல்லாம் கற்பனையாக வைத்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகள் இதெல்லாம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஷிர்க்குக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி நடக்குமாது அசாத்தியமான ஒன்றை சாத்திய மாதிரி காட்டி உதாரணத்தை போல ஒரு கற்பனையாக அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்பதை முதல்ல புரியணும். இந்த தர்ஜுமாவை பார்த்துக்கிட்டு டிரான்ஸ்லேஷன் குர்ஆனுடைய வெறும் தமிழ் மட்டும் இருக்கும், அதில் எந்த வார்த்தையை போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போது அரபி தெரிஞ்சால் தான் தெரியும், அதை புரிஞ்சுக்க முடியும். இதா அப்படின்னு போட்டால் அப்படியானால், வந்தால், போனால், இதா ஜா வந்தால், அந்த வர்ற இதா என்று வந்துச்சுன்னு சொன்னால் வர்றது உறுதி. இன் ஜா அதே அர்த்தம்தான், வந்தால், ஆனால் வர்றது சந்தேகம். லவ் ஜா வராது, ஒரு கால் கற்பனை செய்து ஒரு கால் அப்படி வந்தால், இந்த மாதிரி 3 வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதான், இன்னு, லவ். இந்த வார்த்தைகள் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். லைன் அஷ்ரக்த என்றோ வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி என்றோ சொல்லுகிற போது கற்பனையை வைத்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு கற்பனை, இப்படி இருந்தால், நீங்கள் கடுகடுத்த முகத்தோடு நீங்கள் இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் உங்களை விட்டும் விலகி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னா, இது கண்டன குரல் அல்ல, இது ஒரு கற்பனை. இது புரியணும். தமிழில் பார்த்தோம்னா எல்லாம் ஒன்றா தான் தெரியும். அதனால தான் சொல்கிறோம், தமிழ் தர்ஜுமாவை டிரான்ஸ்லேஷனை பார்த்து பொருள் சொல்லாதீர்கள்.
ஒரு ஹதீஸ் இருக்கிறது, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லாத ஒரு கருத்தை அவனாவது சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய தவறடித்து விட்டான், அவன் நரகவாசியாக மாறிவிட்டான். ஒவ்வொருத்தனும் தன்னை பெரிய அதிகாரி, தன்னை பெரிய ஆய்வாளன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குர்ஆனுடைய அந்த பேப்பர்களை, அந்த தர்ஜுமாக்களை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஆய்வாளர்கள் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி வந்தது தான் இது. குர்ஆனை சரிவர புரியவில்லை. இது மட்டுமல்ல, யாரோ செய்த ஒரு இட்டுக்கட்டு என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் இளமை ததும்புகிற இவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு புதிதான ஒரு கருத்தை போடுற மாதிரி ரசூல் நம்மை போன்றவர் தான், நபிகள் நாயகம் சாதாரண மனிதர் தான் என்ற வார்த்தை யூதர்களிடத்திலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. அது குர்ஆன் சொல்லுகிறது, மாந்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர் தான், எங்களை போன்ற மனிதர் தான். சாதாரணங்கிற வார்த்தை எங்கேயும் இல்லை, இவனுங்களாம் சேர்த்தது இப்போ புதுசாக. எங்களை போன்ற மனிதர் தான். இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, நம்மை போன்ற சாதாரணங்கிற ஒரு வார்த்தையும் ஏடாயிருக்குதில்ல, சாதாரண மனிதர் தான். இது சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல, இது விஷந்தோய்ந்த வார்த்தை, இஸ்லாத்தினுடைய அடிப்படையையே தகர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் என்று சொன்னால் அவரும் பொய் சொல்லலாம் என்ற நிலை வறுமையானால், சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸுகளில் எத்தனை பொய்கள் சொல்லியிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? அவரும் தவறிழைக்கலாம் என்று சொன்னால் அவர் செய்த தவறையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டுமா? எல்லாம் ஒவ்வொன்றா வருதுங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடிய ஒரு மோசமான விஷந்தோய்ந்த ஒரு கருத்து அது. எந்த காலத்திலையுமே யாருமே ஈமான் கொண்டவன் அந்த வார்த்தையை சகித்து கொள்ளவே கூடாது. நம்மை போன்ற மனிதர் என்பது எல்லாரும் உயிரினங்கள் தான். நாய்க்கும் ஹைவான் என்ற வார்த்தை பொருந்தும், அது ஒரு உயிரினம்தான். ஆடு மாடு கழுதைகள் ஹைவான் தான், உயிரினம்தான், பொருந்தும். பன்றி அதுவும் ஒரு உயிரினம்தான், ஹைவான் என்ற வார்த்தை பொருந்தும். மனிதன் ஒரு உயிரினம்தான், அவனுக்கும் அந்த ஹைவான் என்ற வார்த்தை பொருந்தும். ஆனால் பகுத்தறிவுள்ள மிருகம், பகுத்தறிவுள்ள ஹைவான் என்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிற போது ஆடு மாடு குதிரை கழுதை பன்றி எல்லாமே ஓடிடும். மனிதனை தவிர வேறு யாரும் அங்கே இருக்க மாட்டான். இப்போ இந்த ஒரு வார்த்தை பகுத்தறிவுள்ள உயிரினம் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இன்சான் மட்டும்தான், மனிதனை தவிர வேறு யாரும் பகுத்தறிவுள்ளவர்கள் இல்லை. மிருகங்களில் வச்சு, உயிரினங்களில் வச்சு, பறவைகளில் வச்சு, நடப்பன பரப்பன எல்லாத்திலுமே பகுத்தறிவுள்ள உயிரினம் மனிதன் மட்டும்தான். இப்போ இந்த ஒரு வார்த்தை இருக்குது, அது எல்லா ஹைவான்களை விட்டும் உயிரினங்களை விட்டும் மனிதனை தனியாக துண்டாக பிரித்து காட்டுற மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, யஹூதிகள் சொன்னதை பார்க்காது. யஹூதிகள் சொன்ன வார்த்தையைத்தான் எடுத்து விளம்பி கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதன் என்று. யூதர்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்லுகிறான், பல இடங்களிலே சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மிஸ்ல் அன பஷரும், அல்லாஹ் நபியை சொல்லுங்கள், நான் ஒரு மனிதன் தான். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதன் தான். யூஹா, வஹி அறிவிக்கப்படுகிற மனிதர். வஹி அறிவிக்கப்படுகிற என்ற ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து எல்லா வலிமார்கள் குத்துபுகள் குத்தாபுகள் எல்லாரும் போயிடுவாங்க. நபிமார்கள் மட்டும்தான் அங்கே இருப்பார்கள். நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார் என்றால் அவங்கள தவிர வேறு யாரும் அங்கே இருக்க முடியாது. யூஹா, வஹி அறிவிக்கப்படக்கூடிய மனிதர். அப்போ இந்த வஹி அறிவிக்கப்படுகிற ஒருவர் என்ற ஒரு வார்த்தை தான் அவர்களுடைய ஐடியாக, அவர்களை தனியாக பிரித்து காட்டக்கூடிய, சிறப்பம்சத்தை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. அதை விட்டுட்டு சாதாரண மனிதர் என்று யூதர்கள் சொல்லி வந்த அந்த கருத்து இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படியோ பரவி போய் ஏமாந்து போய் அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு பாடுறா, நம்ம சாதாரண மனிதருங்கிறதுக்கு அடையாளம் இங்கே பார், தப்பு பண்ணியிருக்கார் அவர், இப்படிலாம் செய்யலாமா?
அப்துல்லா பின் உம்மு மக்தூம்ங்கிற சஹாபி வர்றாரு. அவரை அல்லாவும் கண்டிச்சிருக்கிறான். செய்த குற்றத்தை அல்லாஹ் கண்டிக்கிறான். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் ஹலாலாக்கினதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அல்லாஹ் கேட்குறான். இப்போ நம்மள்கிட்ட எப்படி கேட்குறானோ அது மாதிரி தான் அவங்கள்ட்டையும் அவன் கேட்குறான். அப்போ அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னால் அவர்களும் தவறளிக்கக்கூடியவர்கள் தான். தவறளிக்கக்கூடியவர் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே பதித்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸிலே சந்தேகம் வரும். அவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஹதீஸ் இருக்கிறதே, அசைக்க முடியாத ஈமானுடைய முக்கிய பகுதி, அதிலே சந்தேகம் வரும். அதை பொய்ப்படுத்துவான், அதை மறுப்பான். இந்த ஒரு வார்த்தை, விஷந்தோய்ந்த வார்த்தை மனிதனுடைய கல்விலே பதிக்கப்பட்டதனுடைய காரணம்தான் பல ஆயத்துகள் மறுக்கப்படுகின்றன. இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படையே இங்கே தடி வாங்குது. என்ன ரசூலுல்லாஹ் குற்றமளிக்கக்கூடியவர் என்று சொன்னாலோ, பொய் சொல்லக்கூடியவர் என்ற எண்ணம் வந்துவிட்டாலோ பின்பற்றுவதற்கு மனிதே வராது. எனவே அல்லாஹ், ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், ஒருத்தனை இலக்காக வைத்து அவனை துப்பாக்கியிலே சுட வேண்டும் என்று நினைக்கின்றான். ஒருத்தனை தன்னுடைய தம்பி அல்லது அண்ணனுடைய தோளை அதற்காக பயன்படுத்துகிறான். துப்பாக்கி இந்த தோளில் இருக்கிறது, ஆனால் இலக்கு அவர்கள்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே துப்பாக்கி இருக்கிறது. உம்மத்துகளுக்குத்தான் இது போய் சேரும், நபி அவர்களை சேராது. இலக்கு இந்த உம்மத்துகள் தான். ஹராமை ஹலாலாக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை அல்லாஹ் இலக்கு நோக்கி பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் உம்மத்தை பார்த்து பயன்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னதாக இட்டு கட்டினால் அவர்களுக்கு இந்த தண்டனை உண்டு என்பதை உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். நபி அவர்களின் வழியாக சொல்லுகிறான், நபி அவர்களின் நாவின் வழியாக சொல்லுகிறானே தவிர நபி அவர்களை அல்லாஹ் கண்டித்ததாக நினைக்கவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடவும் கூடாது. இது மாதிரியான ஆயத்துகளுக்கெல்லாம் இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். முறையாக விளங்குவதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.